உங்கள் வீட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு டயர்டாக வர குழந்தைங்களோ இல்லை வீட்டில் இருந்து டயர்டாகக்கூடிய குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா சாயங்காலம் மறக்காமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுங்க. சாக்லேட்டே தோற்றுற அளவுக்கு சாக்லேட்டியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். ஸோ அதுதான் இந்த கரளி உங்களுக்காக. அதாவது மக்களே, இன்றைக்கி நானும் என் பிள்ளையும் இந்த காணொலியை வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஓரளவு நான் ரெகுலராக வந்து காணொலியை வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ என் பிள்ளை வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னு அதை அப்படியே அவளும் பண்ணுறா பார்த்துக்கோங்க. ஸோ இவளை வச்சுக்கிட்டு என்னால் வந்து எதையாச்சும் ஒன்று செய்யணும்னு நான் நினைக்கும் போது அவளும் நானும் வருவேமான்னு வந்து நிற்கிறா. பட் என்னால் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற காரணத்தினால தான் என்னால் வந்து தொடர்ச்சியாக பதிவேற்றம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி இவளும் வந்து வராளே, நானும் இவளும் சேர்ந்து எதையாச்சும் சமைப்போம், அதை வந்து காணொலி எடுத்து போடுவோம், ட்ரெண்ட் ஆனால் பார்ப்போம், இல்லை நானும் திருப்பியும் போடும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது சத்து மாவு நிறைய மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாவுகளெல்லாம் வச்சு ஒரு பொரிக்காஞ்சட்டியை வச்சு என் பிள்ளையை வச்சு தான் இந்த காணொலியை நான் எடுக்க போகிறேன். ஸோ என் பிள்ளை அதை வந்து செய்ய மாட்டேன். அப்படி இருந்தாலும் நான் அவளை வந்து அவளும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அவளை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ண போகிற டிஷ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை. பட் இந்த கொழுக்கட்டை நார்மலாக வந்து எல்லோரும் அரிசி மாவில் மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் நாங்கள் அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணலைங்க. ஸோ கூட இன்னும் 2-3 மாவெல்லாம் மிச்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் கலந்து போட்டு தான் இந்த கொழுக்கட்டையை செய்ய போகிறோம். ஸோ பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா, நான் ரேஷன் கடையில் வந்து நிறைய பச்சரிசி கொடுத்த காரணத்தினால ஒரு டப்பா நிறைய பச்சரிசியை வந்து நான் திரித்து வச்சுக்கிட்டேன். சரி, எதுக்கும் ஃப்யூச்சரில் வந்து இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி விதவிதமாக குழந்தைக்கு பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொழுக்கட்டையும் அடிக்கடி பண்ணி கொடுங்க. ஏன்னா கொழுக்கட்டையும் குழந்தைங்களுக்கு நல்ல வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, அதே சமயம் நல்ல வெயிட்டும் போடும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து வெறும் பச்சரிசி மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து சீக்கிரமாக வந்து செமிக்கவும் செய்யாது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ அதனால் பச்சரிசி மாவை அதை நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ 2 டீஸ்பூனுங்கிறது அளவு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் பார்த்திங்களா, என் பிள்ளை அவள் தான் செய்வேன் அப்படின்ட்டு ஒரே அழுக. பட் இருந்தாலும் அவளையும் சமாளித்து, சரி ஓகே அம்மா வந்து நான் மாவு போடுறேன்னா நீ உட்காந்து கலக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட குட்டி கரண்டியே கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவள் கை சும்மாவே இருக்க மாட்டேங்க. ஸோ கையை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், மாவை போட்டு கிண்டி, நல்ல வேலை அந்த பச்சரிசி மாவை தூக்கி வாயில் வைக்கல. பட் இருந்தாலும் போக போக அவள் அந்த வேலையும் பார்த்தா பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்களா, இவளை வச்சு சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அப்புறம் புட்டு செய்கிறதுக்காகவே ராகி மாவெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ராகி மாவும் கொஞ்சம் கலந்துட்டேன். ஸோ நீங்கள் ராகி மாவு தனியாகவும் நீங்கள் வந்து கொழுக்கட்டை செய்யணும், தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். பட் நான் ஏன் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, இது ஒரு புது ரெசிபியாக இருக்கட்டுமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ராகி கொழுக்கட்டையும் பண்ணலாம், பச்சரிசி கொழுக்கட்டையும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மிக்சடு கொழுக்கட்டை நான் மட்டும்தான் பண்ணுவேன், அதுவும் என் பிள்ளைங்க சேர்ந்து தான் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ராகி மாவும் கலந்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ராகி பச்சரிசி இதை தாண்டி கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் சத்து மாவு சேர்த்துக்கோங்க. அதுவும் நான் யூஸ் பண்ணுற சத்து மாவு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கன்வாடி சத்து மாவு. மெயினாக சத்து மாவு கொழுக்கட்டை ஏன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அப்படின்னா, சத்து மாவில் மட்டும் நீங்கள் தனியாக கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. பட் பச்சரிசி, ராகி, இந்த மாதிரி சத்து மாவு எல்லாத்தையும் 3 மிக்ஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த கிண்ணத்தில் என்ன கொட்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, அப்புறமா வந்து சுக்கு. இந்த மாவுச்சத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது மாவுச்சத்து மட்டும் இல்லாமல் இனிப்பு கலந்து ஏதாச்சும் ஒரு தின்பண்டம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. அது செரிமானத்தை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு சளி இருமல் பிரச்சனையும் சரி பண்ணும். ஸோ அதனால் சுக்கு தனியாக தான் கொட்டி வச்சுருந்தேன், உப்பு தனியாக தான் கொட்டி வச்சுருந்தேன். என் பிள்ளை தான் அள்ளி எடுத்து போட்டுட்டா பார்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட காட்டிட்டு அந்த சுக்கையும் கலந்துக்கிட்டேன். ஸோ உப்பும் லைட்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ அப்புறம் இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிப்புக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறதில்ல, அதே மாதிரி சீனி சேர்க்குறதில்ல. நாட்டு சர்க்கரைக்கும் சீனிக்கும் அந்தளவுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதுவே கருப்பட்டியும் வெல்லமும் பயன்படுத்தலாம். ஏன்னா கருப்பட்டிக்கும் வெல்லமும் வந்து செய்கிறதுக்கான ப்ராசஸிங்கை வந்து ப்ரௌன் சுகரும் செய்கிறதுக்கான ப்ராசஸிங்கை விட கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் தவிர்த்துட்டு கருப்பட்டிக்கும் வெள்ளத்துக்கும் போகிறது இன்னும் பெஸ்ட்டு. ஸோ இன்னும் கொழுக்கட்டையே செய்ய ஆரம்பிக்கல. என் பிள்ளை மாவு வந்து சத்துமாக போட்டோன்னே லைட்டாக இனிக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அவள் லைட்டாக சாப்பிட ஆரம்பித்து பாதி சிந்த ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் இவகிட்ட இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு வெள்ளத்தை மட்டும் நம்ம தனியாக போடுவோம். ஏன்னா வெள்ளத்தை பார்த்தோன்னே என் பிள்ளை குடுக்குடுன்னு ஓடி வந்துடுவாள். இவளுக்கு வந்து நான் 1 வயசுக்கிட்டையுமே வந்து நான் ரொம்ப இனிப்பே பழக்கலை. இப்போ தான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால சத்து மாவில் இருக்கக்கூடிய இனிப்பு தான். இதை தாண்டி ஏதாச்சும் அடிஷ்னலாக செஞ்சால் அவள் இனிப்பை சாப்பிடுவாள். ஸோ ரொம்ப ரேராக இனிப்பு கொடுக்குறதுனால என் பிள்ளைக்கு இனிப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இனிப்பை பார்த்துட்டானே விடவே மாட்டாள். ஸோ அதனாலே நான் அவகிட்ட வந்து அந்த மண்டவளத்தை ரொம்ப காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மண்டவளம் போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கட்டி கட்டியாக போடுங்க. ஸோ இது எதுக்காக நான் கட்டி கட்டியாக போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கொழுக்கட்டை செய்யும்போது
அந்த கட்டியாக நீங்கள் போடுறது வந்து அப்படியே வந்து சாக்லேட் மாதிரி மெல்ட் ஆகி அந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் சாப்பிடும்போது நான் இப்போ உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டு இருக்கேன், பட் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சோன்னா பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் முழுசாக கட்டியாகவே நீங்கள் வந்து அந்த வெள்ளத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. ஸோ என் பிள்ளை கொஞ்சம் 1-2 முழுசாக தெரிகிறது எல்லாத்தையும் எடுத்து அவள் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டா. சரி பரவாயில்ல, பிள்ளை தானே, அவள் சாப்பிட்டுட்டு விட்டாச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சேன். ஏன்னா சுடு தண்ணியில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிட்டு அப்புறமா செய்கிறீங்கன்னா சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அதனால் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக சுடு தண்ணியை நல்லா ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து கலந்து விட்டுட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இது இலையில வச்சு வைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் நார்மலாக வந்து நல்லா வெண்ணெயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு, ஸோ இதில் தான் நான் வந்து கொழுக்கட்டை இது பண்ண போகிறேன். ஸோ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் கொழுக்கட்டையை உள்ளே போட்டுட்டிங்கன்னா அந்த கொதியில் வந்து நல்லா ஆவி வருமா, அந்த ஆவிலேயே வந்து இது நல்லா வெந்துடும். ஸோ இப்போ உருண்டை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதோட கலர் வந்து சத்து மாவு கலர்லேயும் இருக்காது, ராகி கலர்லேயும் இருக்காது, அரிசி கலர்லேயும் இருக்காது. ஸோ இந்த 3 மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அப்புறம் ராகி கலர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கலர் இருக்குதா, வெந்ததுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ ஒரு வழியாக நான் உருண்டை பிடிச்சி நம்ம பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து ஸ்கூல் முடித்து எங்கள் வீட்டில் இன்னும் 2-3 குட்டீஸ்லாம் வந்தாச்சு. ஸோ அவங்களும் ஆர்வமாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. சரி ஓகே வாங்க பிள்ளைங்களாம் வந்து உட்காருங்க, நீங்களும் ஆளுக்கு ஒரு உருண்டையை உருட்டுங்க அப்படின்ட்டு பக்கத்தில் அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அவங்களும் வந்து அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. சரி ஓகே நமக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி வேலை முடிச்சு ஸ்கூல் போயிட்டு குழந்தைங்க வந்தாலே வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஆனால் எப்போவுமே வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க பசியோடு வரும்போது நம்ம அப்போ தான் செய்யவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்க பசி வந்து இன்னும் கபகபன்னு இருக்கு, இவங்க அம்மா என்னமோ பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருப்பாங்களா. ஸோ அந்த ஆர்வத்தோடு அவங்களுக்கு வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பசி எடுக்கும்போது நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும், நல்லாலே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்பப்போ ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஸ்நாக்ஸை வந்து சில வேலைகள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஏதாச்சும் அட்லீஸ்ட் கட் பண்ணுற வேலை இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற வேலையை அவங்களே செய்ய சொல்லிடணும். அவங்க ஸ்கூல் முடிச்சு டயர்டாக வந்தாலும் அவங்க உட்காந்து பாடம் தான் படிச்சிருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலில் ரொம்பலாம் ஓடி ஆடி விளையாடுறதில்ல. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பாடாக எது கொடுத்தாலுமே குழந்தைங்க ஓரளவு நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து ஃபேவரட்டாக பார்க்கணும். இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஐயோ நம்ம என்னமோ ஒன்று செய்கிறோம், இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் முடிச்சு வர குழந்தைங்களுக்கு ரெடிமேடாக உடனே ஸ்நாக்ஸ் கொடுக்காதீங்க. நல்லா பசி எடுக்க வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி 2-3 வேலைகள்லாம் செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க. என் பிள்ளை உருண்டை பிடிச்சோன்னே எடுத்து வாயில் வைக்க ரெடி ஆகிட்டா. பட் இருந்தாலும் பச்சரிசி மாவு கலந்துருக்கிறதுனால அது வந்து செமிக்காது. ஸோ அதனால் ஓரளவு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை வந்து நான் இட்லி சட்டிக்குள்ளே போட்டு வேக வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ ஓரளவு வேக வச்சாச்சு. இது நம்ம வெந்நில ஆல்ரெடி இது பண்ணியிருக்கிறனால ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். வெறும் பச்சரிசி மாவு கொழுக்கட்டை வேகிறதுக்கும் ராகி மாவு கொழுக்கட்டை வேகிறதுக்கும் இந்த சத்து மாவோட கலந்துருக்கு பார்த்திங்களா, ஏன்னா சத்து மாவு வந்து சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3ஓட மிக்ஸோட காம்பினேஷனில் சீக்கிரமாக வந்து நான் குக்கருக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் அது நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கம் 2-3 கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த கிண்ணத்தில் இந்த குழந்தைங்களுக்கு பரிமாறப்படுறேன். இப்போது இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பறக்க இருக்க கொழுக்கட்டை. ஸோ இந்த கொழுக்கட்டையை உடச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்க அந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அழகாக சாக்லேட் மாதிரி மெல்ட் ஆகி வரும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் சாக்லேட்டு நீங்கள் வெளியே தான் வாங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு வெள்ளத்தை முழுசாக இந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணாலே அதோட மெல்ட்டோட டேஸ்ட் வந்து சாக்லேட்டே தோற்று போயிருங்க, குலாப் ஜாமுன் தோற்று போயிடும். ஸோ மோமோஸ் அந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட் நீங்கள் கொடுக்குறதுக்கு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸு. பட் இதெல்லாம் வந்து நம்ம இப்போலாம் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் வந்து திருக்கார்த்திகை அப்போ தான் கொழுக்கட்டையே செய்கிறோம். மற்ற நாட்களில் வந்து கொழுக்கட்டைலாம் செய்கிறதில்ல. ஆனால் குழந்தைங்களுக்கு வெயிட் போடக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸில் இந்த கொழுக்கட்டையும் முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் அடிக்கடி தாராளமாக கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா, கொழுக்கட்டையை உடச்சோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரசித்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. என் பிள்ளை அப்படி தான் சாப்பிட்டா. ஏன்னா அவளுக்கு நான் இனிப்பு பழக்காததுனால அவள் இனிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். சில குழந்தைங்க இனிப்பு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து முளைக்கட்டின பயிறு அந்த மாதிரி வச்சு பூரண மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இனிப்பு சுத்தமாகவே தொடாமலாம் இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இனிப்பு உரைப்பு இந்த எல்லா சுவையும் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்கம் கொடுக்கலாம்.
ஸோ ஒரு வழியாக வந்து அவளுக்கு வந்து நான் கொழுக்கட்டையை கொடுத்துட்டேன். என் பிள்ளைக்கு நான் செஞ்ச இந்த மிக்சடு கொழுக்கட்டை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவள் எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்கிறத நீங்களே பாருங்கள். இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த வெல்லம் உருகி இருக்கிறது பார்க்குறதுக்கே வந்து சாக்லேட் எல்லாம் வந்து அப்படியே தொக்கடிச்சிடுங்க. அவ்வளோ நிஜமாக சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஸ்நாக்ஸ் இந்த முறையில் பண்ணி கொடுங்க. ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ என் பிள்ளை ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சாப்பிட்றா அப்படின்னு பாருங்கள். அவள் மட்டும் இல்லைங்க, அவள் கூட இன்னும் 2-3 குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஸோ வந்து அவள் வந்து அதில் இன்னும் எக்ஸைட்டடாக இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. ஸோ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் ஏமா லேட்டாக கொடுக்குறா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பசி எடுக்க வச்சு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்றைக்குமே வந்து சாப்பாடு கொடுக்காதீங்க. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, தின்பண்டமாக இருந்தாலும் சரி, பசிக்கும் போது மட்டும்தான் எதனாலுமே கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குற தின்பண்டம் அவங்களுக்கு வந்து பசி இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன். ஸோ இன்றைக்கான ஸ்நாக்ஸ் இது தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஒரு வழியாக கொழுக்கட்டையை நல்ல விதமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சாப்பிட்டாங்கங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க. அவ்வளோதாங்க. இது சாதாரண கொழுக்கட்டை தான். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது எப்படி இருந்துங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் இப்படி தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பாய் பாய்.